வணக்கம். இது கதை புக். நான் கீதா. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கான கதையை கேட்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு புறாவையும் எறும்பையும் பத்தின கதை. ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில ஒரு நல்ல பெரிய மரம் இருந்தது. நிறைய பறவைகள் அங்க வரும். கீச் 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 கீச்னு வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பறந்து போகும். அப்படி ஒரு நாள் ஒரு புறா அந்த மரத்து மேல இருக்கும்போது ஒரு எறும்பு, சின்ன எறும்பு, சிறிய எறும்பு, அது அப்படியே நடந்து ஊர்ந்து ஊர்ந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தது. இந்த புறா அந்த எறும்ப பார்த்துக்கிட்டே இருந்தது. தண்ணி குடிக்க போன எறும்பு தவறி தண்ணியில விழுந்துருச்சு. அச்சச்சோ! இது தண்ணி தானே குடிக்க வந்தது அப்படின்னு நினைச்சது இந்த புறா. உடனே இந்த புறா ஒரு இலைய பறிச்சு கீழே போட்டு தண்ணியில அந்த எறும்புக்கு பக்கத்துல. இப்போ அந்த எறும்பு அந்த இலை மேல ஏறி வெளியில வந்துருது. கரைக்கு வந்துருச்சு. இது ஒரு கற்பனை கதை. இவங்க 2 பேரும் புறாவும், எறும்பும் பேசிக்கிட்ட மாரி ஒரு கற்பனை. "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு இந்த எறும்பு சொல்லுச்சு. "நான் தண்ணீல தத்தளிச்சுட்டு இருந்தேன். நான் கரை சேர்றதுக்கு எனக்கு இலைய போட்டு உதவி பண்ண" அப்படின்னு. இந்த எறும்பு அதுடைய பாதையில அதுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. புறா பறந்து வேற இடத்துக்கு போயிடுச்சு. வேற ஒரு நாள் அந்த புறா மரத்துல உட்கார்ந்திருந்தது. அந்த புறாவுக்கு தெரியாம கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு வேடன் அந்த புறாவ அடிச்சிரணும். அம்பு வில்ல வச்சு அவர் அத எய்ம் பண்ணாரு. இந்த அம்ப வச்சு, அந்த ஆரோவ வச்சு அந்த பறவைய, அந்த புறாவ அடிச்சிரணும். இத பார்த்த எறும்பு என்ன பண்ணுது? நேரா போயி அந்த வேடனுடைய கால நல்லா நறுக்குன்னு கடிச்சிருச்சு. ஆ! அப்படிங்கிற வலியில அந்த வேடனுடைய டார்கெட் அந்த குறி தப்பிடுச்சு. இந்த சத்தத்த கேட்டு புறா பறந்துருச்சு. இப்போ இந்த கதையில பார்த்தீங்கன்னா, எறும்பு கஷ்டப்பட்ட போது கேட்காமலே யார் உதவி பண்ணா? புறா. இந்த புறா ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது, புறா கேட்காமலே யார் வந்து உதவி பண்ணா? எறும்பு. நம்மளும் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, யாருக்காவது தேவை அப்டின்னா, போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும். மீண்டும் இன்னொரு கதையில சந்திக்கலாம். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்கள சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது கதை புக். நான் கீதா.